பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். டெய்லி சொல்லுங்க, நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை விசுவாசத்துல பலப்பட வைக்கும். இன்னைக்கு ஒரு அழகான வார்த்தையை வாசி தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாய் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார். நம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்னதை செய்தார். இதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, கர்த்தர் வைத்திருக்கிற அவருடைய ஊழியக்காரர்களை அவர்தான் அழைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு ஒரு பாஸ்டரை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? ஒரு மெய்ப்பன் உங்களுக்கு இருக்கிறாரா? ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ள வர முடியாது. அவன் நினைக்கிறேங்க, ஊழியம் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அநேக நேரில் ஏன் தான் வந்தோன்னு நினைக்கிற நேரங்கள் என் வாழ்க்கையில வந்திருக்கு. ஆனாலும் ஏதோ கிறிஸ்துவுடைய கிருபையின் பலத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு சொன்ன வார்த்தையை என்ன பண்ணுவாரா? அப்படியே செய்வார். இதுல எந்த டவுட்டும் கிடையாது. நான் அதை அனுபவித்து உணர்ந்து சொல்லுகிறேன். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியக்காரனை நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? கனப்படுத்தணும். கர்த்தர் அவர் மூலமாய் உங்களோடு கூட பேசும்படி தான் அவரை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரம் நீங்க அதை செய்ய தவறதுனால தான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசறது உங்களால உணர முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. என் அன்பு தேவ பிள்ளை, அவருடைய ஊழியக்காரனை கொண்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், அதை அவர் செஞ்சிருவாருங்க. அது நல்லதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும், நன்மையா இருந்தாலும், பெருசா இருந்தாலும், சிறுசா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் சரி, அவர் செஞ்சிருவார். அதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை பேசுவார் என்றால் அந்த வார்த்தை எப்பாடுபட்டாகிலும் கர்த்தராலே நிறைவேற்றப்படும். அதை அவர் செய்து முடிப்பார். என்றைக்கோ சொன்ன எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தை இங்க நிறைவேறுது, செய்யறாரு. சொன்னதுதான். சொன்ன ஊழியக்காரன் ஒருவரை இல்லாமல் போகலாம், மரித்து போயிருக்கலாம், இல்லை வேற இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே இருக்கும், அப்படியே நிறைவேறும். நிறைவேற்றி முடிக்கிறவர் கர்த்தர். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். அப்ப அவருடைய வார்த்தை கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமா உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ண தெரியுமா? அதை ஆனர் பண்ணி பெற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு, என் தேவதாசனை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார், இது எனக்குரிய வார்த்தை, நீங்க நம்பி ஜெபிச்சு பாருங்க. நண்பு சகோதர சகோதரியே, அந்த வார்த்தையை அப்படியே கர்த்தர் செய்ய போறார். ஒருவேளை உங்க பாஸ்டர் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி ஜெபிச்சிருக்கலாம் இல்லையா? நான் என்னுடைய சபைக்கு வருகிற மனிதர்களை ஆசீர்வதி ஜெபம் பண்ணுவேன். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நீங்க நல்லா இருந்தா அந்த சபை நல்லா இருக்கும், இந்த ஊழியம் நல்லா இருக்கும். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். நீங்க அதை ரிசீவ் பண்ணிக்கணும். ஆமா, இது எனக்குரிய வார்த்தை, இது கர்த்தர் என் ஊழியக்காரன் மூலமா என்னோடு பேசுகிற வார்த்தை, இது நிச்சயமா நிறைவேறும், அவர் செய்வாரு. அதுக்குத்தான் அவரை வச்சிருக்காரு. நீங்க அப்படி நினைச்சு பாருங்க, விசுவாசத்தை பாருங்க, கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். எலியாவை கொண்டது சொன்னதை அப்படியே செஞ்சார். எலிசாவை கொண்டு சொன்னதை அப்படியே செஞ்சார். சாமுவேலை கொண்டு சொன்னதை அப்படியே செய்தார். ஒண்ணு கூட மாறல. தரையில ஒண்ணு கூட கீழே விழவும் விடமாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களை கொண்டு நீ சொல்லுகிற வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிற தேவனாய், செய்து முடிக்க தேவனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்படியே செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.